லீஃப் 52 அப்படிங்கிற மெடிசன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த மெடிசன் ஒரு ஆயுர்வேதிக் ஹெர்பல் மெடிசன் ஹிமாலயா வெல்னஸ் அப்படிங்கிற கம்பெனியால் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. இதோடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோங்கன்னா, நம்பர் 1 லிவர் ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணுறது, பசியை தூண்டுறது, இன்னும் சில ட்ரீட்மெண்ட்டில் சப்போர்ட்டிவ் தெரப்பியாக பயன்படுது. அதாவது ஆல்கஹால் எடுத்துக்கிட்டனால உங்களுக்கு லிவர் டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னா, அதாவது மைல்ட் டு மாட்ரேட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரக்கை கொடுப்பாங்க. நம்பர் 2 வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ். 3வது ஃபேட்டி லிவர் இருக்கும்போது சப்போர்ட்டிவ் தெரப்பியாக கொடுக்குறாங்க. 4வது டாக்ஸின் மெடிக்கேஷனால் உங்களுடைய லிவர் ஸ்ட்ரெஸ்னால் சில ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டிருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன்லையும் இதை கொடுப்பாங்க. இது பொதுவாக நல்ல டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணவும் இதை கொடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் தான். நம்பர் 1 சிக்கரின்னு சொல்லுவோம். இது ஒரு மூலிகை தாவரம். நம்ம காஃபியில் பயன்படுத்துவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. சிக்கரிங்கிற பொருள் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் இது. 2வது கேப்பர் புஷ் என்சரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் காட்டுக்கூடி அப்படிங்கிற பேர். பாரம்பரிய மருத்துவத்தில் கல்லீரல் செரிமான பிரச்சனைகளுக்கு இதை மருந்தாக கொடுப்பாங்க. 3வது பிளாக் நைட் ஷேடு காக்காமச்சின்னு சொல்லுவாங்க. இதை மணத்தக்காளின்னு சொல்லலாம். மணத்தக்காளி கீரை பொதுவாகவே வயிற்றுப்புண் வாய்ப்புண்களுக்கு உதவும். இதை கீரையாக சமைச்சு கூட சாப்பிடுவாங்க. 4வது பொருள் அர்ஜுனா. ஆயுர்வேதத்தில் இரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணவும் இதய செயல்பாட்டுக்கு முக்கியமானதாகவும் இது பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்து கசமர்டா என்பது தமிழில் தகரைன்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்தில் சுவாச கோளாறுகள், இருமல், இன்னும் செரிமான பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்து அச்சிலா மெலோஃபோலியம், டாமரிக்ஸ் கேலிகா அப்படிங்கிற இன்னும் 2 பொருளும் சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே பாரம்பரியமாக ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லிவர் செல்லை ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. லிவர் செல் டிஷ்யூஸை பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. 3வது பசியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, டைஜஷனை சப்போர்ட் பண்ணுது, மெட்டபாலிசத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. கூடவே லிவர் என்சைம்ஸ் நார்மலான அளவில் ஒர்க் ஆகிற மாதிரி மெயின்டைன் பண்ணுது. இதோடைய டோசேஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டேப்லெட், சில்ட்ரன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 டேப்லெட் கொடுப்பாங்க. உங்களுடைய சிவியாரிட்டியை பொறுத்து உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை பொறுத்து நீ இதை எடுக்கலாம். ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட், நாசியா, வாமிட்டிங், டயரியா, அலர்ஜிக் ரியாக்ஷன். ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவரை பாதிக்கக்கூடிய மெடிசின்ஸ் எதாவது எடுத்தீங்கன்னா இதை ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதை சேர்த்து எடுக்கக்கூடாது. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கண்டிப்பாக அந்த மருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்கள் டாக்டர் ஆலோசனையின் பேரில் இல்லை ஆயுர்வேதிக் மெடிசின் யூஸ் பண்ணுறவங்களுடைய ஆலோசனை பேரில் கண்டிப்பாக அதை நீங்கள் எடுக்கலாம். ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது. சிவியரான லிவர் டிசீஸ் இருக்கவங்களும் இதை பார்த்தீங்கன்னா செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க, அதாவது தானாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி பண்ணாதீங்க. லீஃப் 52 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிவான சப்ளிமெண்ட். நீங்கள் லிவர் டிசீஸ்க்காக ஏதாவது மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. எந்த மருந்துகளாக இருந்தாலும் டாக்டருடைய அட்வைஸின் பேர் இல்லாமல் நீங்களாம் எடுத்துக்க வேண்டாம். தேங்க்யூ.